இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடா வந்து திமுக காரரு திமுக பாரத்தை எடுத்துட்டு வந்து வீடு வீடா கெஞ்சுறாங்க. கெஞ்சி அந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க திமுக உறுப்பினர் ஆகுன்னு. அந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு படுபாதாளத்தில் அந்த கட்சி சென்று விட்டது. உண்மைதானே? இன்னைக்கு தமிழகத்தில் பல கட்சி இருக்குது. எல்லா கட்சிகளுமே அந்த கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்றால் அவள் விரும்பினா அந்த கட்சி பாரத்தில் அந்த மக்கள் கையொப்பமிட்டு அந்த கட்சியில உறுப்பினராக சேருவாங்க. ஆனா திமுக மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. அந்த கட்சியில் தொண்டர் இல்லாத காரணத்தினால் வீடு வீடா திமுக கட்சி நிர்வாகி சென்று கதவை தட்டி தட்டி கெஞ்சி கூத்தாடி அவள் திமுக பாரத்தில் கையெழுத்து வாங்கிட்ட காட்சி பார்க்கிறோம். இந்த அவல நிலைக்கின்ற திமுக அண்ணா திமுக பத்தி பேசுறார் உதயநிதி. நேற்று தினம் பார்த்திருப்பீங்க. அண்ணா திமுக ஐசியூல் இருக்குதான். யோ நீங்க தாங்க ஐசியூல் இருக்கிறீங்க. நீங்க ஐசியூல் இருக்கிறதுனாலதான் வீடு வீடா கதவை தட்டி மக்களிடத்தை கெஞ்சி கூத்தாடி திமுக உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கீங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. அண்ணா திமுக 2 கோடி தொண்டர் நிறைந்த கட்சியாக அண்ணா திமுக இருக்கு.